நடிகர் யாஸ் அவர்கள் நடிக்கக்கூடிய டாக்ஸிக் திரைப்படம் குறித்து தான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு நடிகர் கேஜிஎஃப் யாஸ் அவர்களை பிடிக்குமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். கேஜிஎஃப் என்ற திரைப்படம் வந்ததற்கு பிறகு நம்ம யாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய ஹிட்டாகக்கூடிய இந்த திரைப்படமும் இதுவரை வரவில்லை. ஆனால் அதற்கு நேர் இணையாக ஒரு திரைப்படத்தில் நம்ம கேஜிஎஃப் யாஸ் அவர்கள் நடித்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட சவுத் இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராகவே நம்ம யாஸ் அவர்கள் மாறி நின்றார் அந்த கேஜிஎஃப் 1 மற்றும் 2 பாகங்களில் என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். அந்த அளவிற்கு மிக சிறப்பான நடிப்பை, ஸ்டைல் கலந்த நடிப்பையும், கம்பீரமான ஒரு நடிப்பையும் வெளிப்படுத்தி இருந்தார் அந்த திரைப்படத்தில் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அது போன்ற ஜேர்னல்களிலேயே திரைப்படத்தை நடிக்க வேண்டும் என்று அவரால் உறுதியேற்கப்பட்டு என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் அந்த அளவிற்கு அடுத்த திரைப்படத்திற்கு மிக நீண்ட கேப் விட்டிருக்கின்றார் நம்ம யாஸ் அவர்கள். இதற்கு பிறகு நடிக்கக்கூடிய தற்பொழுது டாக்ஸிக் திரைப்படம் தான் வரவிருப்பதாக அனைவராலும் கூறப்படுகின்றது. வருகின்ற மார்ச் 19ஆம் தேதி வெளியாகும் என படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார்கள். என்ன மார்ச் 19 அதுதான் சென்று விட்டது என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகின்றது. இந்த மார்ச் அல்ல, 2026 மார்ச் தேதி அன்று வெளியாக இருக்கின்றது. 2026 மார்ச் 19 வெளியாக இருக்கும் இந்த திரைப்படம் படக்குழுவினர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார்கள். கன்னடம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் ஒரே நேரத்தில் உருவாகும் முதல் இந்திய திரைப்படமாக இது அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கீது மோகன்தாஸ் இயக்கத்தில் நயன்தாரா, கைரா, அத்வானி உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றார்கள். கேவிஎன் மான்ஸ்டர் மைண்ட் கிரியேஷன் இணைந்து தயாரிக்கும் இப்படம் இந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம் உள்ளிட்ட சவுத் இந்திய மொழிகளிலும் இந்திய மொழிகளிலும் வரவிருப்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. 4 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக மார்ச் 19ஆம் தேதியை இந்த படக்குழுவினர் இந்த திரைப்படத்திற்காக தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். யாஸ் அவர்கள் நடித்து வெளியாகி இருந்த கேஜிஎஃப்பும் சாப்டர் 2வும் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டை கொடுத்து இருப்பதால் தொடர்ச்சியாக நம்ம யாஸ் அவர்கள் அதை போன்று திரைப்படங்களை தேடி தேடி நடிக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். மேலும் அவர் எடுத்திருக்கக்கூடிய கேரக்டர்கள் மிக கனக்கச்சிதமாக அவருக்கு பொருந்து போகின்றது. அவ்வளவு ஏன் சவுத் இந்தியாவின் சூப்பர் ஸ்டாராக மாறி நிற்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். மேலும் இந்திய அளவிற்கு ஒரு பேன் இண்டியா மூவியாக சவுத் இந்தியாவிலிருந்து ஒரு மூவி இன்று வரை இந்த அளவிற்கு ஹிட்டாகி இருக்கின்றதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அந்த அளவிற்கு பேன் இண்டியா மூவியாக நம்ம யாஸ் நடித்த கேஜிஎஃப் திரைப்படம் வெளியானது குறிப்பிடத்தக்கது. அதற்கு பிறகு இந்த டாக்ஸிக் திரைப்படமும் அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கும் என்று யாஸ் ரசிகர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏன் பொதுவான சினிமா ரசிகர்களால், தென்னிந்திய சினிமா ரசிகர்களாலும் பெரிய அளவிற்கு இந்த டாக்ஸிக் சினிமா ஹிட் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பார்க்கலாம், யாஸ் அவர்களுக்கு இந்த சினிமாவும் கேஜிஎஃப்பை போன்று மிகப்பெரிய ஒரு ஹிட்டை கொடுக்கின்றதா அல்லது வேறேதும் சறுக்கல்கள் ஏற்படுகின்றதா என்பது நிச்சயமாக திரைப்படத்தின் கதை களத்தை வைத்துதான் நம்மால் கூற முடியும். எவ்வளவு பெரிய திரைக்காவியமாக இருந்தாலும் மக்களுக்கு பிடித்தால் நிச்சயமாக அது வெற்றி பெறும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த வகையில் நம்ம டாக்ஸிக் திரைப்படமும் மிகப்பெரிய ஒரு ஹிட்டை சவுத் இந்தியாவிலிருந்து பேன் இண்டியா மூவியாக ஆவதற்கு வாழ்த்துக்களை கூறி, இதுபோன்று புதுவிதமான தகவல்களை நீங்கள் பெற வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் இதுபோன்று புதியதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.